4 மாதங்களுக்கு முன்பு இருந்ததை விட 2 மடங்கு தேங்காய்கள் உள்ளன. இப்போது என் தென்னை மரத்தை பார்க்கும்போது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். கோகோமேக்ஸ் நல்ல பலனை தந்துள்ளது. இந்த 2 தென்னை மரங்கள் மட்டுமே கொஞ்சம் வளர்ச்சி குறைவாக இருந்தது. இப்போது அதிலும் நல்ல காய்கள் பிடித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த தென்னை மரத்தில் ஒரு காயும் இல்லை. இப்போது இந்த கோகோமேக்ஸ் கொடுத்த பிறகு அதிலும் காய்கள் காய்க்க ஆரம்பித்துவிட்டது. வணக்கம், என் பெயர் கண்ணன். பாலக்காடு மாவட்டம், கேரளா மாநிலத்தில் வசிக்கிறேன். யூடியூப் இல் பார்க்கும்போது தான் இந்த கோகோமேக்ஸ் பற்றி தெரிந்தது. இது ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸ் நிறுவனம். யூடியூப் இல் பார்த்து இந்த கோகோமேக்ஸ் வாங்கி பயன்படுத்தினேன். நான் 5 மாதங்களாக கோகோமேக்ஸ் பயன்படுத்தி வருகிறேன். மழைக்காலத்தில் இதை பயன்படுத்தினேன். அது நிலம் ஈரமாக இருந்த காலம். 1 லிட்டர் கோகோமேக்ஸ் 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து நன்றாக கலக்கி ஒவ்வொரு தென்னை மரத்தையும் சுற்றி 1 லிட்டர் வீதம் ஊற்றினேன். இதை பயன்படுத்தும் போது ஈரமான மண்ணில் ஊற்ற வேண்டும். உலர்ந்த மண்ணில் ஊற்றினால் அதிக பயன் இருக்காது. மண்ணை ஈரப்படுத்திய பின்னர் அல்லது மழைக்காலத்தில் பயன்படுத்துவது நல்லது. நான் இந்த கோகோமேக்ஸ் 5வது மாதமாக பயன்படுத்தி வருகிறேன். சுமார் 3 மாதங்களிலேயே எனக்கு நல்ல பலன் கிடைத்தது. முன்பு இருந்ததை விட 2 மடங்கு தேங்காய்கள் உள்ளன என்பதை நாங்கள் அறிய ஆரம்பித்தோம். இப்போது கோகோமேக்ஸ் கொடுத்து 5 மாதங்களுக்குப் பிறகு தேங்காய்கள் நல்ல பச்சை நிறத்தில் உள்ளன. தேங்காய்களும் நல்ல நிறத்தில் உள்ளன. இது ஒரு நல்ல பலனாக உள்ளது. நான் இப்போது என் நண்பர்களிடம் இதை பற்றி பகிர்ந்துள்ளேன். 100 விழுக்காடு கோகோமேக்ஸ் ஐ நான் நம்புகிறேன். இது ஒரு நல்ல பலன். முன்பு தேங்காய் பற்றாக்குறை இருந்தது. இப்போது கோகோமேக்ஸ் பயன்படுத்திய பிறகு தேங்காய்கள் இரட்டிப்பாகிவிட்டது. என் தோட்டத்தில் தேங்காய்கள், பாக்கு மரம், மாமரம், சப்போட்டா மற்றும் சில பூச்செடிகள் உள்ளன. இந்த பூச்செடிகளுக்கும் இதை பயன்படுத்தினேன். பூக்கும் செடிகள் மிகவும் நல்ல நிறத்தில் இருந்தது. முன்பு நாங்கள் ரசாயன உரங்கள் போட்டிருந்தோம். அதன் பலன் வேறு. இந்த கோகோமேக்ஸ் பயன்படுத்திய பிறகு கிடைத்த பலன் வேறு. இப்போது நிறம் கொஞ்சம் பச்சையாக மாறியுள்ளது. இந்த மாற்றம் நீடித்து இருக்கிறது. ஆனால் ரசாயனம் போடும்போது 1 மாதம் கழித்து அது மீண்டும் பழைய நிலைக்கு மாறிவிடும். ஆனால் இந்த கோகோமேக்ஸ் பயன்படுத்திய பிறகு பச்சை நிறம் அப்படியே உள்ளது. நல்ல மாற்றம் இருக்கிறது. இந்த தென்னை மரத்தில் ஒரு காயும் இல்லை. இப்போது இந்த கோகோமேக்ஸ் கொடுத்த பிறகு அதிலும் காய்கள் காய்க்க ஆரம்பித்துவிட்டது. நன்றி.